அதற்கென்று பதில் ஐயா அவர்கள் சொன்னது, பஞ்சபூதங்களிலே நிலம்தான் முதன்மையானது என்பதை ஆணைத்தனமாக மறுத்திருக்கின்றார். ஆகாயம்தான் சைவ சித்தாந்தத்தின்படி ஐயா இருக்கின்றார்கள். ஐயா, நீங்கள் அதை ஆமோதிக்கின்றீர்களா? ஆகாயம்தான் அது முதல் என்று ஆகாயம்தான் என்பதை சைவ சித்தாந்தத்தினுடைய தாத்பரியத்தில் முதலாவதாக இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பினை எல்லாம் சொன்னார்கள். கங்கை நதிக்கு சிவபெருமானுடைய திருமுடியில் இருந்து வந்தது என்பது நமக்கு தெரியும். ஆனால் அது எங்கிருந்து புறப்பட்டது என்பதை உங்களுக்கு நான் தெரிவிக்க இந்த நேரத்தில் ஆசைப்பட இருக்கின்றேன். விஷ்ணுவினுடைய 10 அவதாரங்கள். முதலாவது அவதாரம் மத்ய அவதாரம், இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம், மூன்றாவது அவதாரம் வராக அவதாரம், நான்காவது அவதாரம் வாமன அவதாரம், நரசிம்ம அவதாரம், அதற்கு அடுத்தது வாமன அவதாரம், அதற்கு அடுத்தது பரசுராம அவதாரம், அதற்கு பிறகு ராம அவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம். இதிலே வாமன அவதாரத்திலே இந்த கங்கையினுடைய கதை ஆரம்பிக்கின்றது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மகாபலி சக்கரவர்த்திக்கு 3 அடி நிலத்தை தானமாக பெறுவதற்கு வாமனர் வருகின்றார். மகாபலி சக்கரவர்த்தியினுடைய குருவாக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியார் வந்திருப்பது யார் என்பதை மிக தெள்ள தெளிவாக தெரிந்து கொண்டு அவருக்கு நீ எந்த விதமான உறுதிமொழியும் கொடுக்காதே என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் மகாபலி சக்கரவர்த்தியோ, நான் நடத்துகின்ற இந்த யாகத்திலே யார் வந்தாலும் நான் கொடுத்துதான் தீருவேன் என்று சொல்லி அவருக்கு 3 அடி நிலம் கேட்க நான் முடிக்கிறேன் என்று வாக்களிக்க, முதலாவது அடியில் பூமியை அளந்துவிட்டேன், இரண்டாவது அடியில் அத்துணை லோகங்களையும் அளந்துவிட்டேன், மூன்றாவது அடிக்கு இடமில்லை. அப்படி இரண்டாவது அடியில் அவர் தன்னுடைய பாதத்தை அப்படி தூக்கி வைக்கின்ற பொழுது அந்த பாதமானது விண்ணுலகை நோக்கி அப்படியே செல்கின்றது. பிரம்மன் வசிக்கக்கூடிய லோகம் எது? பிரம்மலோகம், சத்தியலோகம். அந்த சத்தியலோகத்திற்கு வருகின்ற பொழுது பிரம்மன் நெய்சிலிர்த்து போய் தன்னுடைய கமண்டலத்திலே இருந்த நீரை எடுத்து விஷ்ணுவினுடைய அந்த பாதத்திற்கு, பாத தரிசனத்தை பெற்று அந்த பாதத்திற்கு தன்னுடைய கமண்டலத்தில் இருந்த நீரால் அபிஷேகம் செய்கிறார். அப்படி அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த நீர்தான் தேவ கங்கை என்ற பெயரிலே விண்ணுலகில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது அந்த தேவ கங்கையை கீழே கொண்டு வந்து சிவன், நம்முடைய சிவ பரம்பொருளுடைய ஜடாமுடியில் தாங்கிய பிறகு மோட்சத்தை அந்த 60,000 சகர புத்திரர்களுக்கு கொடுக்கின்றது. அப்படி ஸ்ரீமன் நாராயணனுடைய பாதத்திலிருந்தும் சிவ பரம்பொருளினுடைய திரு முடியில் இருந்தும் வந்த அந்த கங்கையை விட இந்த காசிக்கு என்ன பெருமை இருக்க முடியும்? காசிக்கு பெருமை இருக்கின்றது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதைவிட ஒரு பங்கு சற்று கூட கங்கைக்கு தானே இருக்கின்றது என்பதை ஆகாயத்தினுடைய உதாரணத்தின் மூலமாக அவர் மறுத்திருக்கின்றார். அதே போல இந்த இடத்திலே
உத்தரவாகினி என்று சொன்ன அந்த கங்கையானது தமிழகத்திலே காவிரி 2 இடங்களில் மயிலாடுதுறையிலையும் திருவிடை மருதூருக்கு அருகிலே இருக்கக்கூடிய திரு கச்சனூர் என்ற சேத்திரத்திலேயும் இதே போன்று உத்தரவாகினியாக தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பாய்கின்றது. முடிந்தால் நீங்கள் ஒருமுறை அந்த இடத்திலே போய் நீராடுமாறு இந்த நேரத்திலே நான் உங்களை பணிக்கின்றேன். அதனால் தான் இந்த மயிலாடுதுறையிலே ஒரு எல்லாருக்கும் தெரியுமா, ஒரு முழுக்கு போடுவாங்கள, துலா ஸ்நானம் நடந்துச்சு. அந்த முழுக்கு நடக்கிறது இல்லையா, ஐப்பசி மாசம் நடக்கும். இப்ப ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. ஒரு முறை சென்று நீங்கள் ஏன் அங்க பண்றாங்கன்னாக்கா மற்ற இடங்களை விடையே அங்க என்ன சிறப்புனா இதுதான். இதை நீங்க முதலில் தெரிந்து கொள்ளணும். அந்த மிக அற்புதமான பாயிண்டையும் ஐயா அவர்கள் வைத்தார்கள். இப்ப எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் சொன்ன முதல் பாயிண்ட், நிலத்தை முழுவதுமாக மறுத்து விட்டார் சரவண ஐயா அவர்கள். அதை நீங்கள் அத்துணை பேரும் ஆமோதித்து விட்டீர்கள். அதோடு சைவ சித்தாந்த பேராசிரியரும் ஆமாம் அதுதான் உண்மை, நிலம் முதலில் வரவே வராது, ஆகாயம்தான் முதலில் வரும், ஆகாயத்தில் இருந்து தான் இந்த தேவகங்கை கீழே வந்தது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த கங்கைக்கு தான் பெருமை என்பதை சரவணையா அவர்கள் மிக அற்புதமாக பதிவு செய்திருக்கின்றார்கள். இப்பொழுது மறுத்து பேசுவதற்கு தங்கமணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அன்பனும் அணுவில் அமைந்த பேரொழியே, அன்புருவா பரசிவமே, அன்புருவா பரசிவமே. எனக்கு 15 நிமிஷம் வேண்டியதில்லை, 8 நிமிஷத்துக்குள்ள முடிச்சு உங்களுக்கு கட்டி கொடுத்து போயிட்டே இருக்க. அது என்ன? அன்புருவா பரசிவமே, நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை என்று வித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்வெருவார சோவே. சி கா ஆ ஆ அன்பனுக்கு பிடிக்கல. ஆ சி சிவம், சிவம் மேல உள்ள சீனாவை கொம்ப அழைச்சிட்டா சவம் பிணம், சிவம் சவம் தவம். 2 எழுத்துக்கூடாது. காசி என்ன காசி காசுன்னு சொன்னீங்கிற கொஞ்சம் யோசிங்க ஐயா. அன்பை கொண்டு போய் சேர்க்குது, சிவத்தை கொண்டு போய் சேர்க்கிறது. ரொம்ப அழைச்சி விட்டா உன்னுடைய ஆணவம் கண்மம் மாயை அழித்து விட்டால் நீ பிணமாவாய் சவமாவாய் என்கின்ற அந்த சூட்சமான மந்திரத்தை காசு சொல்கிறது. ஆகவே இந்த பூமி உள்ள காலம் வரை புகழ் பேசுவதற்கு கங்கை அல்ல, காசியால் தான் கங்கைக்கு பெற்று. கொஞ்சம் சிந்திக்கிறேன். இதுதான் கொஞ்சம் ஐடியா. ஐயா உங்களோட தொலை ஆகாயம். இந்த கண்ணு எதை சொல்றது? இந்த கண்ணு பார்க்குது இல்லை, இந்த காது கேட்குது இல்லை, 2 காது முன்னாடி செவத்து சொன்ன அப்படின்னு ஸ்பீக்கர் அவுட். யாரு சத்தமாக பேசுறான் அவனை காலையே கொடுக்காது. 2 காது போட்டு ஸ்பீக்கர் அவுட். இந்த கண்ணு பார்க்குது, இந்த சுவாசிக்கும் போது காற்று நல்லா வரும்போது மறிக்கொழுந்து வாசம் வரும்போது என்ன சொல்றார்? தென்றதோடு தேன் கலந்த தித்திக்கு பணம் வந்த மல்லிகையே, இச்சை பேராசையுடன் இனிதவர்த்தை தாய் மறந்து விட்டேன், உன்னை ஒரு பொழுதும் நான் மறந்திருந்ததில்லை, நின்றாடும் நினைவோடு மன்றாடி கேட்கின்றேன், ஏனமா என் அன்னபூரணி எனக்கு அருள் தருவதற்கு மறுக்கின்றாய். இந்த வாய் பேசுது இல்லை. இந்த காலிஃப்ளவர் சூப்பு நல்லா இருந்தவொன்னு சூப்பரா இருக்கு வாய் சொல்லுது இல்லை. இங்கேதான் அருள் இருக்கிறது. எங்கே அருள் இருக்கிறது என்று கேட்டால் கண்ணு காது செவி ஐம்புலன் இங்கே ஐந்து. இதுக்கு பேர் அருள்னு பேரு. இதுக்கு பேரு கழுத்துக்கு கீழே இடுப்புக்கு மேல மருள்னு பேரு. சைவ சித்தாந்தத்துல மருள் எங்கேயா வருதுன்னா ஆதாரம் கேட்பாரு. நல்ல நூலை படிக்கின்ற போது கிழிந்த ஆடைகளை தைக்கின்ற நூல், கிழிந்த ஆடைகளை தைக்கும் நல்ல நூல்களை சைவ சித்தாந்தம் போன்ற நூல்களை படிக்கின்ற போது உள்ளத்தில் அழுக்கடைந்திருக்கின்ற மாசு தவிக்கின்ற அழுக்குகளை போக்கி நல்ல
உருவமாக நம்மளை நல்லதை மாற்றும். அதுதான் கூறுன்னு பேரு. ஐயா ரொம்ப அழகாக நான் நிறைய திங்ஸாக எடுத்துட்டு வந்தீங்க. கொஞ்சம் மறந்து போச்சு. மறந்திருந்தாலும் பிரிந்திருந்தாலும் பிரிவு என்பது தற்காலிகமானவை, அன்பும் அன்பும் நிரந்தரமானவை என்று சொல்லி மிக அழகான அற்புதமான பட்டிமன்றத்தை காசியிலே 100வது திருவாசகத்தை நாளை நமக்கெல்லாம் பரிவர்த்தனையாக தர இருக்கின்ற நல்ல நடுவில் அவர்களுக்கும் இந்த பாவி தேர்வு கொட்டாக இருந்தாலும் விட மாட்டேங்கிறாங்க. இந்த ஆடி பேச்சை கேட்பதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் என்று மனதுக்குள்ளேயே நினைத்துக் கொண்டு கொட்டாவி விடுகின்ற அத்தனை நல்ல உள்ளங்களை பாராட்டி பார்ப்பதில், கேட்பதில், உங்களோடு பேசுவதில் மும்பையிலிருந்து வருகை இருக்கக்கூடிய எங்கள் முத்தமிழ் தமிழ் சங்கத்தினுடைய மருத்துவர் ஐயா அவர்களையும், ஐயா காசியில் நீங்கள் 100வது திருவாசகம் கொண்டு வைக்கப்படுகிறாங்க. உங்களுடைய பொன்னார் திருவடிகளை நான் பார்க்க வேண்டும். காசி விஸ்வநாதர் அவர்களுடைய அருளை பெற வேண்டும். காசியால் தான் கங்கைக்கு பெருமை இருக்கிறது என்றாலும் கூட கங்கையாலும் காசிக்கு பெருமை உண்டு. எப்படி கண்ணுக்கும் வாய்க்கும் மூக்குக்கும் ஒற்றுமை இருக்கிறது என்பது போல நல்ல உள்ளங்களை பார்ப்பதில் இந்த நூற்றாண்டில் காசியால் தான் கங்கைக்கு பெருமை என்று சொல்வதில் இந்த சின்னவன் பெருமைப்படுகின்றது. நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி ஐயா நல்ல தீர்ப்புகளை பாருங்கள். காசியால் தான் கங்கைக்கு பெருமை, கங்கைக்கு பெருமை, காசியால் தான் கங்கைக்கு பெருமை என்று சொல்லி கனத்த இதயத்தோடு நான் உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு இப்போ ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சுங்க. உங்களை எல்லாம் புகழ்வது போல புகழ்ந்து சிலேடை நயத்துல என்ன பண்ணிட்டாங்க. அப்ப நீங்க என்ன தீர்ப்பு கொடுப்பீங்கன்னு எனக்கு இப்பயே தெரிஞ்சு போச்சு. சிலேடை நயத்தோட பார்த்தீங்கன்னா என்ன, சிலேடைன்னு சொன்னபடியே எனக்கு காலமேக புலவர் தான் ஞாபகம் வருது. சிலேடை பாடுறதுல அவங்க தான் நம்பர் 1. எப்படி அருணகிரிநாதர் ஐயா எதுல சந்தத்துல பாடுறதுல அவரை விட்ட யாருங்க இன்னைக்கு எங்க கவிஞர் சொல்லிக்கிறான்? யாரு முடியுமா? அருணகிரிநாதர் மாதிரி முடியுமா? இன்னைக்கு ஒரு ஆள் கவிஞர் புலவர் இருக்கானா? அதே மாதிரி காலமேக புலவர் கும்பகோணத்துக்கு பக்கத்துல மருதாநல்லூருங்கிற இடத்துல பிறந்தவர். திருக்கண்ணபுரம்னு ஒரு பெருமாள் கோயில், அந்த கோயில் போயிட்டு இருக்கிறாரு. திடீர்னு ஒரு மிகப்பெரிய இடி இடிக்குது. புயல் காத்து மாதிரி காத்து, மழை சோன்னு கொட்டுது. சுத்தி முத்தியும் பார்க்கிறாரு, ஒரு இடமும் இல்லை. திருக்கண்ணபுரம் சேத்திரம் கோயில் மட்டும் தெரியுது. இவரு தெரிந்த சிவபக்தர் என்ன பண்ணாரு, அடாடா இப்படி மழை பெய்யுதே, என்ன பண்றதுன்னு ஓடி போய் கோயில் கதவை தட்டுறாரு. பட்டாச்சாரியரை இருந்து பார்த்தவங்க, இவரை தெரியும் அவங்களுக்கெல்லாம். பட்டாச்சாரியத்தை பார்க்கிறாரு. இவனை மறக்கணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு, இதப்பா என்ன உனக்கு என்ன, ஏன் காவல் இருக்கும்? மழை பெய்யுதுயா, இடி பயங்கரமா இடிக்குது, காத்து வீசுது, இது முடிகிற வரையும் கொஞ்சம் கதவை திறந்து விடுங்க, உள்ள கோயிலுக்குள்ள நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு. அப்படியா, ஓய்வு எடுக்க நான் சொல்லல, ஆனா என் பெருமாளை நீ உயர்த்தி பாடணும். என் பெருமாளை உயர்த்தி பாடணும். பாடிட்டா போச்சு, இவரு பாடிட்டா போச்சு. அப்படியா, பாடுங்க. கதவு இன்னும் ஃபுல்லா திறக்கல, கொஞ்சம் வச்சுட்டு இருக்கிறாரு. அப்படி வச்சுக்கிட்டு, கண்ணபுரம் மாலே கடவுளிலும் நீ உயர்த்தம். நல்லா கவனிச்சிங்க. கண்ணபுரம் மாலே, அதனுடைய இந்த இது கவிதையில் இருக்கும். என்ன சொல்ல வர்றாருன்னா, கடவுளே நீதாங்க ஒசத்தி. உடனே அவருக்கு ஒரு கோபம் என்ன ஆயிடுச்சு, சந்தோஷம். பட்டாச்சாரியர்கள்லாம் கதவை சொல்றா, கதவை திறந்து விட்றா, உள்ள ஐயா உள்ள அடிச்சு விட்றா அப்படின்னு கதவை திறந்து விட்டாங்க. அடுத்த அடி உள்ள போனோடனே இவருக்கு காஃபி டீ எல்லாம் கொடுத்து ரொம்ப அவரை உட்கார வச்சிருக்கிறாங்க. அடுத்த அடி, சரி நீங்க பாட்ட ஆரம்பிச்சீங்க,
அதை கொஞ்சம் முடிச்சிருக்கலேன். அடுத்த அடி போடுறாரு, உன்னிலும் நான் வசதியா, கண்ணபுரம் மாலே நீ ரொம்ப உயர்ந்தவன், உன்னை விட நான் உயர்ந்தவன். எப்படின்னா அதுக்கு சொல்றாரு, உன் பிறப்பு 10. நல்லா கவனிச்சுக்கீங்க. நீ எடுத்த உடனே நீ தான் வசதின்னு சொல்ல நினைச்சுக்காத. ஒன்று கேள் முன்னமே, உன் பிறப்பு 10. அடுத்த வார்த்தை தான் நீங்க நிச்சயம் கைத்தட்டுங்க. அதுக்கு நான் எதிர்பார்க்கிறேன். உன் பிறப்பு 10, உயர் சிவனுக்கோ ஒன்றுமில்லை. உன் பிறப்பு 10, உயர் சிவனுக்கோ ஒன்றுமில்லை. என் பிறப்பு, யாரு காலமாக போடுவோம் தன்னை காமிச்சுக்கிறார். என் பிறப்பு என்ன தொலையாதே. எங்கெங்கெல்லாம் சில்லடை போட்டாங்க உங்களுக்கு புரியுதா? எடுத்த உடனே கண்ணபுரம் மாலை சற்று உயர்த்தினாரு. அப்புறம் அடுத்த வார்த்தையில நான் சொல்லிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு நீ ரொம்ப சந்தோஷப்படுறத, ஒன்று கேள்வி முன்னமே உன் பிறப்பு 10, உயர் சிவனுக்கோ ஒன்றுமில்லை. என் பிறப்பு என்ன தொலையாதே. தன்னை தாழ்த்தி எப்படி மணிவாசக பெருந்தகை தன்னை நாயை விட கீழாக பல இடங்களில் பாடியிருக்கின்றாரோ, அதே போல நீ வெறும் 10 பிறப்பு, நான் என்னுடைய பிறப்பு என்றதுக்கு அவ்வளவு பிறப்பு நான் பிறந்திருக்கேன், அதனால்தான் உன்னை விட நான் வசதின்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன சொல்றாரு? இவரை தன்னை தாழ்த்தி கொள்கின்றார். இந்த பிறப்பில் இருந்து எனக்கு விடுதலை கொடு இறைவா அப்படின்னு வேண்டுறாரு. அந்த இடத்துல என்ன போடுறாரு? உயர் சிவனுக்கோ ஒன்றுமில்லை. எனக்கு ஒன்றும் இல்லைடா, இவன்ட தெரியாத, ஓ 10டா, நீ 10. அது மாதிரி ஐயா உங்களை எல்லாம் அப்படியே புகழ்ந்து சொல்ற மாதிரி சொல்லி, அதை நான் சொல்ல மாட்டேன். நீங்க கேட்டுட்டா இருந்தீங்க, தீர்ப்புல நீங்க அதெல்லாம் நீங்க சொல்லணும், பார்த்துக்கங்க. என்ன பேசினாங்க ஐயா? எனக்கு ஒன்றும் புரியல. இது என்ன பாயிண்ட், இதுல என்ன பாயிண்ட் இருந்துச்சு இவங்க பேசுறதுல? எதை ஸ்ட்ராங்கா பண்ணாங்க? எந்த பாயிண்ட்டுக்கு அவருக்கு வந்து இப்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுனாங்கன்னு எனக்கு எதுவும் புரியல. உங்களுக்கு எதுவும் புரிஞ்சிச்சா? ஏதாவது ஒரு பாயிண்ட் அதுல இருந்துச்சா? 2 திருவாசகம் சொன்னாரு, மை மறந்து கேட்டேன், நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஒளி, அது ஐயா சொன்னாரு. கா சி, அதை பத்தி சொன்னாரு. அதனுடைய சிறப்பை வந்து ஆணித்தரமா ஒன்றும் சொல்லல. காக்கு என்ன சீக்கு என்னன்னு சொன்னாங்க. ஐயா சொன்ன கருத்து அவர் எதிர்வாதம் ஒண்ணுமே வைக்கல. சரி பார்ப்போம் அடுத்த இதுல என்ன ஐயா வைக்கிறாங்கன்ட்டு. இப்ப நீங்க என்ன செய்யணும்னாக்கா, காசி அப்படிங்கிறதுக்கு சில மேற்கோள்கள்லாம் காட்டி செஞ்சிருக்கிறாங்க, அதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. நீங்க இந்த இப்ப உங்களுக்கு வந்து இந்த ஃபைனல் டான்ஸ், இந்த கங்கை காசியை விட சிறந்தது. ஏன்னா வந்து ஒரு கோயிலுக்கு போனோம்னாக்கா மூன்று சொல்லுவாங்க: மூர்த்தி, தீர்த்தம், தலம். இப்ப இங்க என்ன பட்டிமன்றம் நடந்துட்டு இருக்குன்னா, மூர்த்திக்கு நாங்க போகல. அதை வந்து நீங்க தயவு செய்து யாரும் ஏமாந்து வாக்கு கொடுத்துடக்கூடாது, யோசிச்சு செய்ய. ஐயாவை நாங்க பேச சொன்னது எதை பத்தி பேச சொல்லியிருக்கோம்? தலத்தை பத்தி தான் பேச சொன்னோம். இங்க மூர்த்தியாகிய அன்னபூரணிக்கோ காசி விஸ்வநாதருக்கோ விசாலாட்சிக்கோ இடம் இல்லை. பட்டிமன்றத்தில் இடம் இல்லை. பட்டிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கோம்? தீர்த்தம் பெருசா, தலம் பெருசா, காசி பெருசா, கங்கை பெருசா? இங்க விஸ்வநாதனுக்கு மூர்த்தியை பற்றி
நாம் எதையும் சொல்லலை. ஐயா ஆடித்தரமா விஸ்வநாதரையும் அன்னபூர்ணனையும் அவர் துணைக்கு அழைச்சிக்கிட்டாரு. அந்த அருள் ஐயாவுக்கு இருக்கு, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா பாயிண்ட்டுக்கு வரணும்ல, தலத்தை பற்றிய பெருமை சொல்லணும்ல. தலமா தீர்த்தமா, அதுதான் கங்கையா காசியா. இப்ப ஐயா அவர்கள் தன்னுடைய முடிவுரையை அழகாக பேசுவாங்க. தீர்த்தம் என்று சொன்ன உடனே ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது. தண்ணீருக்கும் தீர்த்தத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, இது எதையோ தீர்க்குது, அதனால அது வெறும் தீர்த்தம். ஒன்றும் நோயை தீர்க்கணும், மனசுக்கு ஏதாவது ஒரு இதை கொடுக்கணும், மனசுல உள்ள கவலைகளை தீர்க்கணும், அல்லது குறைஞ்சபட்சம் அந்த சோம்பலை தீர்த்து ஒரு உற்சாகத்தையாவது கொடுக்கணும். எதையாவது தீர்த்துச்சுன்னா அதுக்கு பேர் தீர்த்தம். வெறுமனே இருந்தால் அதுக்கு பேர் ஜலம், தண்ணி தான். ஆக தீர்த்தம் என்று சொன்னதுனால அதை நான் சொன்னேன். குறிப்பாக தலத்தினுடைய பெருமையை ஐயா ரொம்ப விரிவாக பேசுவாங்கன்றதுனால நான் கொஞ்சம் காசியை பற்றி எழுதியிருந்தேன், அதையும் எனக்கு சொல்லிடுறேன். நான் அதுவும் பெருமை ஓகே. அப்போ நான் விஷயத்துக்கு நேரடியாக வந்துடுறேன். ஆக எல்லா விஷயங்களிலும் நாம் புராணத்தினுடைய அடிப்படையிலே பார்த்தாலும் சரி, சைவ சித்தாந்த ரீதியாக இப்பொழுது கண்டிப்பாக நான் அதுக்கான இதுகள்லாம் நான் ரெடி பண்ணலை. ஆனால் இறை அருள் எல்லாத்தையும் கூட்டி இருந்தது. ஆகாயத்தை காட்சி ஆகாயத்துக்கு மேலே இருக்கிறனால ஆகாய கங்கை எல்லாரும் கொண்டுட்டு வந்தார். அதனால் ஆகாயத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கங்கை அப்படின்ற மாதிரி சைவ சித்தாந்த ரீதியிலே எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் எல்லாவற்றிலும் மேலானது என்பதை உணர்த்துவதற்காக மேலே வச்சு காமிச்சார் அப்படிங்கிறது ஒரு கருத்தாக இருந்தாலும், எங்கள் ஐயா ரொம்ப ஜாலியாக சொல்லுவார். சிவகுமார் ஐயா வந்து என்னுடைய ஆன்மா ஆசாம அவர் சொல்லுவார். அவர் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர், எம்இ சிவில் இன்ஜினியர். ஐயா நீ சிவில் இன்ஜினியராக இருந்துட்டு சிவபெருமான் தலையில் கங்கையை வச்சிருந்தாருன்றதை ஒத்துக்கிறியா, ஏற்றுக்கிறியான்ட்டு. கண்டிப்பாக ஏற்றுக்கிறையான்னாராம். அப்போ அவர் கேட்டாரா, ஒரு 10 மாடி கட்டணம் கட்டுறேன், வாட்டர் டேங்கை எங்கே வைப்பேன்? 10வது மாடிக்கு மேலே வைப்பேன். 10வது மாடிக்கு மேலே தானே வைப்பேன். இப்போ 15 மாடி கட்டணம் கட்டுறேன், எங்கே வைப்பேன்? ஏன் 10வது மாடியிலே வைக்க வேண்டியதானே? இதுக்கு மட்டும் 10வது மாடியில் வச்சிடல, அதுக்கு மட்டும் ஏன் வச்சேன்? இல்லை அங்கே வச்சா தானே தண்ணி எல்லாம் வரும். சரி 15வது மாடியில் வச்சுட்டேன், அப்படியே வச்சுப்போம். இப்போ 25 மாடி கட்டுறேன், அப்போ எங்கே வைப்பேன்? ஐயா எத்தனை மாடி கட்டினாலும் அதுக்கு மேலே தானே கொண்டு போய் தண்ணியை வைக்கிறேன். அப்படி வச்சா தானே கீழே வரும். புரியுதா? வாட்டர் ஹெட்டுக்கு மேலே வச்சாதான் வாட்டர் ஹெட்டு கீழே வரைக்கும் வரும்னு அப்பவே வாட்டரை ஹெட்டில் வச்சு காமிச்ச எங்க சிவபெருமான் தாயா முதல் சிவில் இன்ஜினியர் தான். எங்க ஐயா சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் அது. ஆக உயர்வுக்கும் உயர்வாக அந்த தண்ணீரை மதிக்க வேண்டும் என்கிற அந்த கருத்தை குறிப்பிடுவதற்காக அதை சொன்னேன். அடுத்ததாக இன்னொரு இது, இப்ப தலம் என்று வந்துவிட்டதனால தலத்தை நாம் சிறுமைப்படுத்துவதாக நமக்கு நோக்கம் அல்ல. தலத்திற்குரிய பெருமைகள் இருந்தாலும் கங்கைக்கினுடைய அதை விட கங்கைக்கினுடைய பெருமை என்ன என்பதை பற்றி அடியேன் பேச இருக்கிறேன். ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். இப்போ எல்லாரும் ராமேஸ்வரம் போய் அங்க குளிச்சிங்க. அந்த கடல்ல நீராடும் போது அதுக்கு என்ன பேரு? அக்னி தீர்த்தம். சரியா? இது வந்து ராமேஸ்வரம் கடற்கரையில் அங்கே குளிக்கும் போது அக்னி தீர்த்தம். ஓகேயா? அது டோட்டலா என்ன இது கடல்? அது வங்காள விரிகுடா. அப்போ வங்காள விரிகுடா ஃபுல்லாவே அக்னி தீர்த்தமா? இல்லை. நீங்க திருச்செந்தூர்ல வந்து நீங்க நீராட்டிங்கன்னா அக்னி தீர்த்தம் கிடையாது. கன்னியாகுமரியில் போய் நீராட்டிங்கன்னா அக்னி தீர்த்தம் கிடையாது. அதே இந்த பக்கமா வந்து வேற எந்த இடத்துல போய் நீங்க நீராடினாலும் அது அக்னி தீர்த்தம் கிடையாது. அக்னி தீர்த்தம்னா அன்றைக்கு முன்னாடி மட்டும்தான். அப்போ அக்னி தீர்த்தத்துக்கு பெருமை எங்க? ராமேஸ்வரம் தலத்தை வைத்து பெருமை. ஆக ராமேஸ்வரம் தலத்தினால் அக்னி தீர்த்தத்துக்கு பெருமை. கங்கை தொடங்கிய இடத்திலிருந்து ஆரம்பித்து எல்லா இடத்திலும் கங்கை என்ற பெயருடனே வருகிறது. எங்கே குளித்தாலும் புண்ணியம் கொடுக்கும் என்ற அந்த இதுல எந்த கருத்தும் இல்லை. இல்லைங்க கங்கை உருவாக்குறது அங்கதானாலும் காசில போய் கங்கையில குளிச்சிங்கன்னா
கங்கையில குளித்தீங்கன்னாலே போறோம். இது தலத்தை இது பண்ணி வரவே இல்லை. கங்கையை அடிப்படையாக வைத்துதான் பல தலங்கள் பெருமை பெற்றிருக்கின்றன ஒழிய பல தலங்களினாலே கங்கைக்கு பெருமை இல்லை என்று கூறி மறுபடியும் சொல்றேன், காசியுடைய தலத்தை குறைத்து சொல்லக்கூடாது. அது ஒளி தலம். பெருமான் இங்கே சிறப்பாக இருந்திருக்கிறார். நம்ம தலைவரை பேசலன்னு சொல்லியாச்சு, அதனால அப்படியே இருக்கட்டும். ஆனாலும் பல தலங்களுக்கு பெருமை சேர்ப்பதாக இருக்கக்கூடியது கங்கை என்ற கருத்தை இங்கே முன்னிறுத்தி காசிக்கு மட்டுமல்லாது பல தலங்களிலே வருகின்ற போதும் அது கங்கை என்ற பெயரோடையே வருகிறது. ஆகையினாலே அது எந்த இடத்திலும் தன்னுடைய இதை இழக்கவில்லை. இப்ப எப்படி வங்காள விரிகுடா முழு கடலாக இருந்தாலும் ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி மட்டும்தான் அதுக்கு பேர் அக்னி தீர்த்தம். வேற எங்க போய் பிடிச்சிங்கனாலும் அக்னி தீர்த்தம் கிடையாது. அப்படின்னா அப்போ இந்த தலத்தை வச்சுதான் அந்த தீர்த்தத்துக்கு பெருமை. ஆனா இங்கே இந்த தீர்த்தத்தினாலே தான் பல தலங்களுக்கு பெருமை என்று கூறி கங்கையினாலே தான் காசிக்கு பெருமை என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். சரவணன் ஐயா அவர்கள் தன்னுடைய கருத்தை மிக தெல்ல தெளிவாக பேசி கடைசியிலே மிக அற்புதமான ஒரு பதிவினை வைத்து விடைபெற்று இருக்கின்றார். அதற்கு முன்பாக நான் சொன்ன இந்த பாடலை சிவனடியார்கள் கூகுள்லையும் போட்டு பார்த்துக்கங்க. இந்த பாடலை தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அந்த காலமேக புடவை பாடலை அது இங்கே ஒரு இடத்துல உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆமாம், கண்டபுரம் மாலை கடவுளிலும் நீ அதிகம், உன்னிலும் நான் அதிகம், ஒன்று கேள் முன்னமே உன் பிறப்பு பத்தாம், உயர் சிவனுக்கோ ஒன்றுமில்லை, என் பிறப்பு என்ன துளையாதே. தோற்றமும் முடிவும் இல்லாதவன் சிவப்பரம்பொருள், ஆதியும் அந்தமும் இல்லாதவன். இப்படி அந்த சிவபரம்பொருளுடைய புகழை அவர் மிக அற்புதமாக அந்த பாடலை சொல்லியிருப்பார். இதை சிவனடியார்கள் குறித்து வைத்துக் கொள்வார். நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்ப சரவணன் ஐயா அவர்கள் கடைசியில சொன்னார் பாருங்க ஒரு பாயிண்ட், ரொம்ப அது அற்புதமான பாயிண்ட சொல்லிட்டார். இதை மறுத்து பேசுவதற்கு, தன்னுடைய முடிவுரையை கொடுப்பதற்கு தங்கமணி ஐயா அவர்களை அழைக்கின்றேன்.